மாளிகைப்பாற கற்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டித்தித்தரே என்னோடு தமிழகத்த மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கற்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காற்றிலிருந்து அரண் கொடுத்து சத்தியம் கொடுப்பதாக சொன்ன நன்கு தெய்வனை அழைக்கின்ற பொழுது நாம் 21 குற்ற 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் சத்தியமனால் வந்தடைஞ்சு நல்வாக்கு கொடுக்கணும்பான் சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிடணும்பான் பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றிகள். முதல் உத்தரவு நாமக்கல் 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 வாங்க நாமக்கல் ராம ராமச்சந்திர ஸ்ரீராமா ராம ராமச்சந்திர ஸ்ரீராமா ராம ராமச்சந்திர. தன் மகனை பத்தி கேட்க வந்தது யாரு? பையனை பத்தி கேட்க வந்தது யாரு? காரணம் சொன்னா நீ யாரமா கேட்க வந்திருக்க? சரி சக்தி துருவமாக இருக்க 3 முறை காரணம் வந்துக்கா பராசக்தி. ஆனந்தம் பரமானந்தம் ஐயப்பன் பேரொழி ஆனந்தம். உள்ள சரி வரல, இன்னும் ஒரு முறை கொடுப்போம். கர்மதாமிக்கு அரோகரா கர்மதாமிக்கு அரோகரா கர்மதாமிக்கு அரோகரா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். என் கையில இருக்கிறது எத்தனை? 2. உன் மகன் கையில 2 பொம்பளை இருக்கா? கால வந்துவா நல்ல பையா கடிக்காம. இப்ப 2வது பொம்பளை அவனை மடக்கி வச்சிருக்கான். சட்டப்படி ஒரு ஆளு கேஸ் கொடுத்திருக்கேன். அவனை தேடி வந்துகிட்டு இருக்காங்க. அதனால அவனை மீட்ட முடியுமா அல்லது அவன் தப்பித்துக் கொள்வானா? அவனுடைய விதி என்ன? அவன் எங்கேயும் இருக்கான். எனக்கு பிள்ளையாக இருக்கிறதுக்கு வழி உண்டுமா அப்படிங்கிறது குழப்பமான கேள்வி. காரணம் 2மே நல்ல பூதான், நல்ல வாசமா இருக்கு. ஒரு கொண்டாட்டி கிடைக்காம ஒருத்தான் அலையலாம். சிவராமன் நினைக்காது கொண்டாட்டியா. ஆனா 2வது உள்ளவா ரொம்ப நல்லவா, முதல்ல உள்ளவா ரொம்ப இவனை டென்ஷன் பண்ணி குழப்பம் பண்ணிட்டான். இவன் இப்படி மரத்தை வச்சுக்கிட்டான். ஆனா 2 பேருக்கும் இவன் மாட்டிக்கிட்டானே. இதுக்கு என்ன குழப்பம் நடக்கும்னு கேட்டேன். ஒரு வழக்கறிஞரோட உதவியால சட்டப்பூர்வமாக நீதியாக அவன் தப்பித்து வருவான். அதே மாதிரி உனக்கு வேண்டிய வரவுகளை அனைத்தையும் செய்வான். உன்னை இடமாற்றம் செய்வதற்கு அவன் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறான். அதுவும் நடக்கும், உனக்கு காப்பாற்றப்படும். காரணம் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு. பூவும் திருநீரும் கனியுமாக கனிந்திருப்பாய். கடன்கள் தீரும். கருதாமிக்கு அதே நாமக்கல் காவல் சொல்லலாம். அடுத்த திருமணம் பத்தி யாரும் கேட்டு வந்திருக்கீங்களா? காரணமா தங்க செயின் டாலர்லாம் எங்க வச்சிருக்க? பேங்க்ல இருக்கோ? போட்டிருக்கு. யாரை ஏமாத்த போட்டிருக்கு? அதெல்லாம் காலம் வெற்றிவேல் முருகனுக்கு. என்ன எழுத்து வடிவத்துல பணத்தை வாங்கி கொடுத்த? எழுத்து எது இருக்கா? பாரு, ஒரு கையெழுத்து கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இவன் என்ன இருக்கிறதா நான் பார்த்தேன். போலீஸுக்கு குறையா போ, நான் வாங்குறேன்னு சொல்லிடுவேன். கோர்ட்டுக்கு குறையா நீ போகவே முடியாது. நான் தந்தா வாங்கிக்கா, இல்லைன்னா எங்கேயும் வந்து சாவுன்னுட்டாங்க. சொன்னாலா? பாத்தியா பணத்தை ஏன் கொடுத்த? கொடுத்தது ஜாவியா? ஏன் உயிரோடு இருக்க?
வாங்கினவனுடைய எண்ணம். வாங்கும்போது கும்பிட்டு கூத்தாடி காலில் விழுந்து கையில் விழுந்து வாங்கிடுவான். ஆனால் கடனை கேட்கும் பொழுது நீ எழுந்திருவ, ரொம்ப மிரட்டிக்கலையில அப்படி சொல்லி உன்னை இப்போ பாடாப்படுத்துறாங்க. அவன் இந்த மரத்தை மாற்றி உன் பணத்தை வாங்கி தரேன், உன் நகைகளையும் வெட்டி தரேன். இப்போ நீ கடன் வாங்கி தலைவர்களுக்கு கொடுத்துருக்கிய, உன் புத்தியை செருப்பால் அடிக்கிறது சந்தோஷம்னு நான் நினைக்கிறேன். அந்த கடனையும் தீர்க்கிறேன், உன் பணத்தையும் வெற்றிவேல் முருகருக்கு காலன்றாமா. ஆதி அந்தம் இந்த ஜோதியே ரசிக்கிட்டே இருக்கான். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், ஒரு சிவபெருமானுடைய ஆலயம் தெரியுது. எங்க இருக்கு? மலையில இருக்காரா? அர்த்தநாரீஸ்வரரா இருக்காரா? என்ன வேணும் உங்களுக்கு? கால் விட்டுவாங்க. யாருக்கு வேணும்? கண்ண முடிக்காம பக்கத்துல வா. சில காலங்கள் சரியாக வராமல் நின்று விட்டது. சில காலங்கள் நோய் பிடி போல காட்டியது. ஒரு பிள்ளை கிடைக்கும், ஆம்பளை பிள்ளையா பிறக்கும். என் பேர் கருப்பசாமி. உன் வீட்டுக்காரருடைய மரபுக்கும் உன்னுடைய மரபணுக்களுக்கும் வித்தியாசம் இருக்கு, புரியுதா? அதனாலதான் இந்த சூழ்நிலைகள் நடந்துச்சு. இப்போது அது சீர் அடைந்து வந்தாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இத்தனை பெர்சன்டேஜ் மரபணுக்களுடைய தன்மை இருக்கும். இவ்வளவு வெளியான பிறகு சீரான மரபணுக்களாக மலர்ச்சி அடையும். அப்படி ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருக்கு. இப்போ பார்த்தேன், இரண்டருடைய மரபணுக்களும் சீரான அமைப்புக்கு வந்தாச்சு. வைகாசிக்கு பிறகு ஒரு ஜனனமாகும், புனிதமான குழந்தையாக இருக்கும். கருப்பசாமியே குழந்தையாக கருப்பசாமிக்கு சேலம். எல்லாத்துக்குமே சொன்னா சாமி தானே. சேலம் நீதிமன்றத்தில் எனக்கு வழக்கு நீதியாக கிடைக்கணும். ஆனா காலம் செத பிடிக்கிற படைத்தவன் மேல் பழியும் இல்லை. நீ நீதியோடு நேர்மையோடு நடத்தும் ஒரு பொம்பளை உன்னை அதர்மமா கேஸ் போட்டுருக்கான். ஒரு வழக்குல உனக்கு வெற்றியை வாங்கி தந்துட்டேன். இன்னும் ஒரு வழக்குல உன்னை ஜெயிச்சாச்சுன்னா அடுத்து உனக்கு குழப்பமே இருக்காது. அந்த வழக்கு முடிய 6 மாதம் இருக்கு. பொறுமையாக அடித்தாங்க. காரணம் உன் பக்கத்துல நீதி இருக்குன்னு தெய்வ சக்தி அந்த நீதிபதிக்கு உணர்த்தும். அதுல உனக்கு வெற்றி கிடைக்கும். சத்தியம் ஜெயிக்கலாம் தம்பி. எந்த வழக்கும் யாரும் போட முடியாது. போ சந்தோஷமா அடுத்து ஜெயிச்சு வரேன். எந்த குட்டி பேர் சாப்பிடாம போனா அடிப்போம். என்ன சரி சந்தோஷம். கருசாமிக்கு கருசாமிக்கு நான் நீட் தேர்வு எழுதணும். கருசாமி சொல்லலாம். முன்னை முழு முதலே மூத்த கணபதியே முருகனுடன் பிறந்த விநாயகர் கோயில் எங்கடா இருக்கு? அதான் எடுத்தோடனே இந்த பாட்டை படிச்சிட்டேன். அவர் ஒரு துதிக்கையை காட்டி ஆசீர்வாதம் பண்ணாரு. உன் பிள்ளைக்கு ஞானம் அதிகம், நீட்ல பாத்தாயிடுவான், நினைத்த லட்சியத்தை பெற்று அன்னை தந்தை நீயே. சேலமா நான் பார்க்கிற தொழிலை பற்றி காட்டுறது யாரு? வரமா பக்கத்துல வாமா ஒளியம்மா. வெற்றியாய் அரசு உத்தியோகத்துக்கு செல்வாய். ஆனந்தமாக இருப்பாய். உன் தொழில் வளமாகும். இந்த பணம் தான் கிடைச்சாச்சு, கடன் தீரும். நல்லா இருக்கும். சாப்பிடாம போகக்கூடாது. அது மட்டும் தான் நிறைய விஷயம். கால் போகலாம்.
கையில வந்து இப்போ அவங்க மூன்றாண்டு காலங்களாக நீ பார்க்கிற தொழில பண நஷ்டமும் மன வருத்தமும் நிறைந்து நடந்துட்டு உண்மையா இல்லையா? என்னப்பா அதே மாதிரி இப்ப பார்க்கிற தொழிலையே பிள்ளைக்கு கொடுக்கலாமா அல்லது புதிய தொழில்களை ஆரம்பித்து வழிவகுக்கலாமா என்ற பிளானிங் நிறைய. ஆனா அதுக்கு சொத்துக்களை தான் காட்ட முடியுமே தவிர கையில பணத்தை காட்டுறதுக்கு வழி. இந்த நிலைமைகளை உருவாக்கி தரணும். மனைவியினுடைய ஆரோக்கியம் அடிக்கடி பாதித்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு தெளிவை விடையும் தர்றேன். வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும், ஒருத்தர் வெளிநாடு சென்று வியாபாரம் செய்யலாம். அப்படி இருக்காங்களா? நிறைந்த செல்வம் கோடி பணம் பெறுவாங்க. புண்ணியமா இருக்கான். உனக்கு தொழில் ஆரம்பிச்சுக்கிறோம். அதை பத்தி எது போறியா? நிலத்தை பத்தி சொத்தை பத்தி தான் பேசிருக்கேன், பணத்தை பத்தி பேசுறேன். கொஞ்சம் பொறுமையா இருக்க அடிப்போம். எப்படி ஆகிட்டா பக்கத்துல வாக்கா தானே பணம் கிடைச்சிடும். மனதை சிதற விடாத. கர்மசாமிக்கு அதே தேவைகளை கணவன் மனைவி 3 பேரும் இருக்காங்க பிள்ளையோட. வாங்கப்பா, இன்ஜினியரிங் படிச்சிருக்கியா? நீ சர்டிபிகேட் அவங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருக்கியா? அப்ளை பண்ண உடனே காரணம் சொல்லலாம். நம்ம வேணும் இந்த பிள்ளை எழுந்திரிக்க சொல்லு. நீ நல்லா உட்காருடா தம்பி, கண்ண முடிக்கா. தாத்தா பேர் நீ கண்ண ஐயா. சரி, கால் இருந்தவங்க எல்லாம் ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான், 6 விரலோட பிறப்பான். அவனுக்கு பேர் 6 முகம்னு பேர் வைக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு, திருவேல் முருகனுக்கு. டாக்டர் எதுவும் செக் பண்ணிட்டு எல்லாம் வெற்றியா நடந்தாச்சு. அதே சேலம் இல்லை இன்ஜினியர் அடுத்து பேசுவோம். உத்தரவு தான் சொல்ல முடியாதாக்கா? ஒரு விஷயம் ஏதோ ஒரு கம்பெனில இருக்க கொடுத்துருக்கியா? யார்கிட்ட இருக்கியா? படிச்சு பார்த்தான். இப்போ டெம்பரரியா ஒருத்தன் கூப்பிடாம போறியா? கருதாமிக்கு பாஸ்போர்ட் எடுத்துக்கா. வெளிநாட்டுல நிரந்தர வேலை கிடைக்கும். இப்போ இங்க ட்ரைனிங் பண்ணிக்கா. ஓகே, நல்லா எல்லாம் வெற்றியா நடக்கும். சந்தோஷம். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. திருச்சி மாநகர், திருச்சி. பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு?
மனம் மகிழ்ந்தே கனி ஊத்தியா நீ கொடுக்குறது இருபத்தங்கனி பூமால எதுவுமே நீ கொடுக்குறியா ஊத்தியா என்ன எப்படி ஓடி வந்தா பாப்பா பிள்ளைய பத்தி கேட்கறது யாரா வாடா தம்பி 4 நாள் இருக்கு நீ கால் அனுப்புவா சொல்லி அனுப்புங்கப்பா பூமாலை கனிகள் வாங்குறவங்க மட்டும் ஒருத்தர் உட்காரு என்ன பண்ணப்பா கண்ணமுடா பக்கத்துல வாடா தம்பி கண்ணமுடா செயின் எடுத்து வரோம் பொம்பளைக்கு பித்து கொண்ட புடவை பத்தர்களுக்கு புதிய புகட்ட வரும் தாயித்து அமைதி ஒரு பொண்ணாத ஒரு அவசர வீட்டுக்குள்ள வந்துருச்சுடா அதனால குடும்ப அமைதியும் உறவும் கெட்டு போச்சு இதுல அவன் இப்ப வீட்டுக்குள்ளேயும் ஊருக்குள்ளேயும் இருந்தான்னா பெரிய மனக்குழப்பமும் தேவையில்லாத ஆபத்து நடக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கு இடமாற்றம் பண்ணி தாரேன் காப்பாற்றித்தாரேன் அவன் உள்ளத்தை தெளிவு பண்ணிடுவோம் வேற என்னடா வேணும் தொழில இணைய வச்சு ஆரம்பி வெற்றிகரமா இருப்பேன் நல்லா சாப்பிட்டுவான் கருசாமிக்கு கடன்கள் பத்தி காட்டுவது யாரு இப்போ போட முடியாது வாங்கி உட்காருங்க அவசரம் இல்லாம உட்காருங்க முதல்ல நிர்வாகத்துல சொல்றவங்க காதை கேளுங்க காரணம் சொல்லலாம் என்னப்பா உன் பக்கத்துல ஒரு சின்ன கோபுரம் உள்ள கோயில் தெரியுது என்ன கோயில் அது திருநாம சுவையோடு இருக்கு காரணம் உன் குடும்பத்துக்குள்ள போய் பார்த்தேன் 4.25 ஆண்டுகளாகவே உன்னுடைய பணமெல்லாம் நஷ்டமாகிட்டு ஒருத்தருடைய உறவு உடல்நிலைகளும் சரியில்லாம இருக்கும் அதனால இழந்த பணமும் நமக்கு கிடைக்கணும் நீ வச்சிருக்க கடனையும் இப்ப தீர்க்கணும் அதுக்காக பழைய தொழில் கை கொடுக்க மாட்டேங்குது சாமி வருமானத்துக்கு வேற வழி பார்க்கறதுக்கு எனக்கு உறவுகள் காரணம் வீட்டுக்குள்ள திருச்சித்தம்பலம் கேட்டு திருவாசகம் படிக்கிறோ திருச்சித்தம்பலம் தொல்லை இரும்புறவி சொல்லு அல்லல் அறுத்து படிக்கிட்டு இருக்க ஆனா நமச்சிவாயம் மட்டும் ஓயாம சொல்லுங்க கர்மதானிக்கு என்னப்பா ஆமா நிறைய பணம் கிடைக்கும் உன் கடனை நல்லா சாப்பிட்டு அதே திருச்சி எல்லை தலைவன் தலைவியாக இருந்திருக்கான் என்னப்பா வேணும் கவலைப்படாத வேண முடிக்கா நான் பாக்குறேன் இன்னும் ஒரு முறை காலம் வந்துவா சட்டப்படி இடைஞ்செல்லாம் வந்திருக்கடா தம்பி
கடன்களும் இருக்கு, சட்டப்படியான இடைஞ்சலும் இருக்கு. வண்டி வேணுமா உனக்கு? சரி, ஓட்டித்தானே, தைரியமாரு. ஒரு இடத்துல வந்து பணம் வர வைக்கிறேன், அதுல இருந்து கொஞ்சம் காப்பாற்றித்தார். வெற்றி மாலை கொடுப்பா. நடந்துடும். கர்மசாமிக்கு பணம் கிடைக்கும். உன் பிள்ளைய பத்தி நான் கூப்பிடும்போது கூப்பிட்டேன், பிள்ளைய பத்தி யாரும் கேட்க வந்திருக்கீங்களா அப்படின்னு நான் கூப்பிட்டேன். என்ன இல்லைன்னு தலையாருக்கு. உங்க பணமும் உங்க வண்டியும் தான் உங்க மண்டையில ஓடுச்சு. இதில் வந்து உட்கார்ந்த கூட உங்க பிள்ளை ஓடுது. அப்ப அர்த்தம் என்ன? அந்த பிள்ளைக்கு இன்னும் சில நாட்கள் அவகாசம் இருக்குன்னு அர்த்தம். சரினா? அடுத்த வெள்ளிக்கிழமை வா. உன் பிள்ளை தானா கல்யாணம் முடிக்குமா இல்ல நம்ம கல்யாணம் முடிச்சு வைக்குமான்னு தெளிவு பண்ணிக்குவோம். அப்படியா? அவ விரும்புறது நான் ஓகே, அப்படியே மகிழ்ச்சி அடைவாய். ஆனந்தம் வாமா. பெற்றதாய் தன்னை மகமறந்தாலும் பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேலிய என்னம்மா வேணும் உனக்கு? பெற்றதாய் தன்னை மகமறந்தாலும் பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும். பாடின பாட்டுக்கும் உனக்கு தொடர்பு இருக்க காலம். உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் உன் பிள்ளை அங்க போய் பல லட்சங்களை சம்பாத்தியம் செய்வான். உன் மேல உள்ள பாசத்தை ஒரு பொழுதும் மறக்க மாட்டான். உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்வான். சில காலங்கள் கழித்து உன்னை இங்க கூட்டு போவதற்கு ஏற்பாடும் செய்வான். இந்த சத்தியம் நடக்கும். நீ மகிழ்ச்சி அடைவார். காரணம் கர்மசாமிக்கு இந்தாமா உனக்கு கடன்களும் தெரியும். கண்ணை முடிக்காமா கையில் என்னமெல்லாம் வச்சிருக்கோன்னு பாரு. கனி என் சக்தி, பணம் நீ கேட்டது கிடைச்சாச்சு. கர்மசாமிக்கு நல்ல வயிறார சாப்பிட்டு போ. ஒன்றரை மாத்திரம் நினைக்காது.